அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரத்துன் நிசாவுடைய 22வது வசனம் வரை நிறைவு பெற்றது. கடந்த வார தஃப்சீரில் இறுதி வசனமாக உங்களுடைய தந்தைமார்கள் எந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டார்களோ அவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். ஒருவேளை இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அல்லது அந்த செயல் இப்பொழுதற்கு முன்னால் நடந்திருந்தால் அதை அல்லாஹ் மன்னிப்பான் என்ற வசனம் நிறைவு பெற்றது. அந்த வசனத்தை நிறைவு செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையை சொல்லி முடித்தான், இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ மக்தா. அந்த செயல் இருக்கிறது பெரும் குற்றமாகவும் மானக்கேடான செயலாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த வழியே தவறானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 22வது வசனத்தை நிறைவு செய்தான். திருமண முறைகளை யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொண்டு வருகிறான். அரபியர்களிடத்தில் இருந்த பழக்கம், தந்தையினுடைய மனைவி, அதாவது தன்னுடைய தாய் அல்லாமல் முதல் மனைவிக்கு பிறந்த மகன் இருக்கிறானே, அவர் தந்தையுடைய மனைவியான இரண்டாவது மனைவி, அவரை தந்தை இறந்ததற்கு பின்பு திருமணம் செய்யக்கூடிய பழக்கம் அன்றைய அரபுகளத்தில் இருந்தது. காரணம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மகரை தக்க வைத்துக் கொள்வதற்காக அல்லது அந்த பெண்மணியின் மீது இருக்கின்ற இச்சையின் காரணமாக, இப்படி பலதரப்பட்ட காரணங்களுக்காக தந்தையுடைய மனைவி இவர்களையே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தருணங்கள் அப்பொழுது இருந்தது. எனவே அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மானக்கேடான செயல், அது பெரும் குற்றம், அது வழிகளிலே மிகவும் மோசமானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்தான். அப்பொழுது யாரை திருமணம் செய்ய வேண்டும், யாரை திருமணம் செய்யக்கூடாது என்பதை குர்ஆன் மிக அழகாக இங்கே சொல்லித் தருகிறது. அதை 3 வகைப்படுத்தி சொல்லித் தருகிறது. ஒன்று, இரத்த பந்தங்களில், இரத்த உறவுகளில் இவர்களை எல்லாம் நீங்கள் திருமணம் செய்வது ஆகாது. அதே போன்று பால்குடி சகோதரர்களாக இருந்தால் அவர்களை, பால்குடி சகோதரிகளாக இருந்தால் அவர்களையும் திருமணம் செய்வது ஆகாது. அதே போன்று திருமணத்தில் உங்களுடைய மனைவி சார்ந்திருக்கக்கூடியவர்களையும் நீங்கள் திருமணம் செய்ய முடியாது என்று 3 வகையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 23வது வசனத்தில் கிட்டத்தட்ட 14 நபர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். ஏன் இங்கே சொல்கிறான்? அதற்கு அத்தாட்சியாக இந்த 22வது வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. தந்தையினுடைய மனைவியே, அதாவது ஒருவர் திருமணம் செய்கிறார், அவருக்கு குழந்தைகள் பிறக்கிறது. அப்பொழுது முதல் மனைவி இறந்து விட்டார்கள், குழந்தைகள் வளர்ந்திருக்கிறார். அப்போ தன்னுடைய தேவைக்காக இரண்டாவது மனைவி திருமணம் செய்கிறார். செய்யும் பொழுது அந்த பெண் சிறு வயதாக இருக்கும் பொழுது இந்த தந்தை இறந்து விட்டார். உடனே அந்த செல்வத்தை எப்படியாவது தக்க வைக்க வேண்டும் என்று அந்த மகனே தன்னுடைய சிற்றன்னையை திருமணம் செய்ய முன் வரும் பொழுது இது மிக மோசமான செயல் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் அரபுலகத்தில் இன்னும் பலதரப்பட்ட திருமணங்கள் இருந்தது. அதையெல்லாம் இஸ்லாம் வந்து தடுத்தது. நிகாஹு ஷிகார் என்ற ஒரு திருமணம் இது இருக்கு. மகரே இல்லாம திருமணம் செய்யறதுக்கு எத்தனை ட்ரிக்குகளை அரபியர்கள் வச்சிருந்திருக்கிறாங்க. எப்படின்னா, ஒருவர் தன்னுடைய மகளை மற்றவருக்கு கொடுப்பார், தன்னுடைய மகளை மற்றவர் கொடுப்பார், அவர் அவருடைய மகளை இவருக்கு கொடுப்பார். கிவ் அண்ட் டேக் பாலிசி. இங்கிருந்து ஒன்றை கொடுக்கறது அங்கிருந்து. ஏன் சொன்னா, மகரே இல்லாமல் திருமணத்தை முடித்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய மகளையே ஒருவருக்கு கொடுத்து அவருடைய மகளை இவருக்கு திருமணம் செய்து, இது மிக மோசமானது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். மஹர் இருந்தால்தான், மஹர் கொடுக்கப்பட்ட திருமணம் தான் இஸ்லாமிய ஷரியத்தில் கூடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார். அதை விட இன்னொரு ஒன்று இருந்துச்சு. இஸ்லாம் வந்த பிறகும் சில காலங்களுக்கு அந்த நிகா சட்டம் இருந்துச்சு. நிகாஹுல் முத்ஆ என்று சொல்வார்கள். வரையறுக்கப்பட்ட காலம் நிர்ணயிக்கப்பட்ட திருமணம், அக்ரிமெண்ட் மேரேஜ். ஒரு 6 மாசத்துக்கு நீ எனக்கு மனைவி ஆயிரு, 1 வருஷத்துக்கு நீ எனக்கு மனைவி ஆயிரு, இப்படி நிகாஹுல் முத்ஆ என்று அரபியர்களிடத்தில் இருந்தது. இன்றளவும் ஒரு சமூகத்தினிடத்தில் அது இருக்கு. ஷியா பிரிவர்கள் அல்ல, இப்படியும் நிக்காஹகள் என்ன செய்து. ஆனால் இஸ்லாம் என்பது முழுமையாக அதை தடுத்து விட்டுச்சு. நிகாஹுல் முத்ஆ என்பது கூடாது. இன்னும் மோசமான நிக்காவும் இருந்தது. ஒரு பெண்
10 நபர்கள் அல்லது அதற்கு குறைவானவர்களோடு தாம்பத்தியம் கொள்வார். என்னை மேரேஜ் பண்ணிக்கிங்க, என்னை திருமணம் செஞ்சுக்க. 10 நபர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். ஒரு பெண்மணித்தான் அவர்களோடு தாம்பத்தியத்தோடு இருப்பார்கள். அந்த பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் தருணம் வரும் பொழுது அந்த 10 நபர்களும் வந்து நிற்பார்கள். இந்த குழந்தை பிறந்ததே இவருக்குத்தான் சொந்தம் என்று அந்த பெண் யாரை கை காட்டுகிறாளோ அவர் அந்த குழந்தைக்கு தந்தையாக பொறுப்பெடுக்கணும். இப்படியெல்லாம் அரபியர்கள் மோசமா இருந்திருக்கிறாங்க நிக்காவுடைய விஷயத்துல. இதற்கு பேர் நிக்காஹ் ரஹத் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு மோசமான செயல்கள் எல்லாம் அரபியர்களிடத்தில் திருமண பந்தத்தில் இருந்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை எல்லாம் திருமணம் நீங்கள் செய்வது ஹராம், தடுக்கப்பட்டது என்று கிட்டத்தட்ட 14 நபர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க வரிசைப்படுத்தி இரத்த பந்தத்தில் இரத்த உறவுகளில் இவர்களை திருமணம் செய்வது ஆகாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் அது நமக்கு இஸ்லாமிய ஷரியத்தில் ஹராம், ஆனால் அவர்களுக்கு அதுதான் முறை மாமன் என்று திருமணம் செய்து வைக்கப்படும். முறை மாமன் முறை இருக்கு, இது இருந்துச்சு. ஆனால் இஸ்லாமிய ஷரியத்தில் அது கூடாது. அதே போன்று சித்தி மகளை சகோதரி என்று தான் அழைப்போம். ஆனால் இஸ்லாமிய ஷரியத்தில் அந்த பெண்ணை திருமணம் செய்வது கூடும். சச்சா மக என் சகோதரருடைய மகளை திருமணம் செய்வது அப்படின்னு சொன்னா அது தன்னுடைய தந்தையினுடைய சகோதரர், தன்னுடைய சகோதரர் அல்ல, தன்னுடைய தந்தையினுடைய சகோதரர், சிச்சா பெரியப்பா தாய்பா அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களோட மகளை திருமணம் செய்வது ஜாயிஸ். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்னா அவங்களாம் சகோதர சகோதரிகளாக பார்ப்போம். புப்பு சிச்சா மாமி அப்படி இருந்தால் திருமணம் ஜாயிஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் அவருடைய சித்தி மகளையோ அல்லது சித்தப்பா மகளையோ திருமணம் செய்வது ஹராம் என்ற ஒரு கண்ணோட்டம் என்பது இங்கு தமிழ் மக்களில் இருப்பதனால் நமக்கும் அந்த செயல் வந்திருக்கிறது. ஆனால் குர்ஆன் யாரெல்லாம் இங்கே உங்களுக்கு மஹரம் என்றும் அஜ்னபி என்றும் தெளிவாக சொல்லிவிடுகிறது. யாரெல்லாம் திருமணம் செய்வது தடை என்று சொல்லப்பட்டதோ அவர்களை தவிர்த்து இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் திருமணம் செய்வது நமக்கு அஜ்னபி தான், நம்ம தாராளமாக அவர்களை திருமணம் செய்யலாம் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதில் முதலாவதாக குர்ஆனில் இப்படி சொல்லப்பட்டது, ஹுர்ரிமத் அலைக்கும், உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, விலக்கப்பட்டிருக்கிறது. யாரை? உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்களை. உங்களுடைய தாயை யாராவது திருமணம் செய்ய முடியுமா? என்ன இப்படிலாம் இருந்திருக்கலாம். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக உங்களுடைய தாய்மார்களை திருமணம் செய்வதோ, வ பனாத்துக்கும், உங்களுடைய புதல்விகளையே திருமணம் செய்வதோ, நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய புதல்விகளை நீங்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகளை திருமணம் செய்வதோ ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. வ அஹவாத்துக்கும், உங்களுடைய சகோதரிகளை ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. வ அம்மாத்துக்கும், உங்களுடைய தந்தையின் சகோதரி, உங்களுடைய தந்தையின் சகோதரி மாமியை திருமணம் செய்வது ஹராம். 4வது. 5வதாக வஹாலாத்துக்கும், உங்களுடைய தாயினுடைய சகோதரி சித்தி, அவர்களை திருமணம் செய்வது, சித்திமார்களை திருமணம் செய்வது ஹராமாக்கப்பட்டிருக்கு. 5 நபர். இதெல்லாம் ரத்த உறவுகளில் தான் வரும். நம்மளுடைய தாய் ரத்தம் அல்லது தந்தையினுடைய அந்த வழியில தான் என்ன செய்யும் வரும். வ பனாத்துல் அஹி, பனாத்துல் அஹி, சகோதரனுடைய மகள், என்னுடைய சகோதரனுடைய மகள்களை திருமணம் செய்வது எனக்கு ஆகாது, அது ஹராம். வ பனாத்துல் உஹ்தி, என்னுடைய சகோதரனுடைய மகள்கள், என்னுடைய சகோதரியுடைய மகள்கள். ஆனால் இன்று தமிழகத்தில் பரவலாக சகோதரியுடைய மகளை திருமணம் செய்வதற்காகத்தான் என்ன செய்வார், சகோதரர் காத்துக்கிட்டு இருப்பார். சகோதரிக்கு திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க. ஒரு 18 வருஷம் இருக்கும். அவரை தாடிலாம் வளர்த்து 35-36 வருஷம் வரைக்கும் என்ன செய்வார், இருப்பார். அந்த பெண் பிள்ளை அப்படியே 18 வயசு ஆன உடனே மொரமாமை என்ற ரீதியில் என்ன செய்வார்கள், திருமணம் செய்து வைக்கக்கூடிய பழக்கம் நம் தமிழகத்தில் இருந்தது. இப்பொழுது இருக்கான்னு தெரியல. ஹராமாக்கப்பட்ட ஒன்று. ஏன் ஹராமாக்கப்பட்டிருக்கு? இன்னைக்கு சயின்ஸ் மிக தெளிவாக சொல்லி தருகிறது. இரத்த பந்தங்களிலே திருமணம் செய்யும் பொழுது பல நோய்கள் வருகிறது. மூல நரம்பியல் நோய்கள் அவர்களுக்கு வரக்கூடும். அவர்களுக்கு சந்ததிகள் இல்லாமல் போவதற்கான காரணம் இந்த உறவு தவறான முறையிலே நம் திருமணம் செய்து வைப்பது. இதன் காரணமாக அவர்களுக்கு சந்ததியே இல்லாமல் ஆக்கப்படும். இங்கே சொல்லப்பட்டது 7 நபர்கள். முதலாவது நபர் யார்? தாய்மார்கள். 2வது தன்னுடைய பெண் பிள்ளைகள். 3வது சகோதரிகள். 4வது தந்தையின் சகோதரி அத்தை
அதே போல தாயின் சகோதரி சித்தி அவர்கள் 5, சகோதரரின் புதல்வி சகோதரருடைய மகள், அதே போல சகோதரியின் மகள், இந்த 7 நபர்களும் இரத்த பந்தத்தில் வருவதாக இங்கே பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ உம்மஹாத்துக்கும் அல்லாத்தி அர்லஅனக்கும், உங்களுக்கு பால் கொடுத்தார்களே அந்த தாய்மார்களும் உங்களுக்கு ஹராம். உங்களை பெற்றெடுத்தவங்க மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஒரு நபர் பால் கொடுத்திருந்தால், அது அரபியர்களத்தில் அதிகமாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுதே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு என்ன செஞ்சாங்க, ஹலிமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா கொண்டு போய் அவங்களுக்கு பால் கொடுத்து வளர்த்தாங்க. 4 வயசு வரைக்கும் என்ன செஞ்சாங்க, வளர்த்தாங்க. இது மாதிரி உயர்கலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குழந்தைகளை கிராமங்களிலே கொடுத்து என்ன செய்வாங்க, வளர்க்க விடுவாங்க. ஒன்று அந்த கிராமத்தில் இருக்கின்ற நல்லொழுக்கம், அங்கே இருக்கின்ற இயற்கை சூழல், இதையெல்லாம் கவனித்து அந்த பெண் அவங்க குழந்தைகளை நல்ல பராமரிப்பார்கள் என்ற எண்ணத்திலே மக்காவாசிகள் உயர்குலத்தோர் என்ன செய்வாங்க, கொடுத்து அனுப்புவாங்க குழந்தைகளை. எனவே பால்குடி தாய்மார்கள் என்று சில செவிலியர்கள் இருந்தாங்க. அவங்க பேரே செவிலி தாய்மார்கள் என்று சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹலிமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் பால் கொடுத்திருக்கிறாங்க. சுவைபத்துல் அஸ்லமியா என்ற பெண்மணியும் பால் கொடுத்திருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. ஆமினா ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க 6 வருஷம் வரைக்கும். இருந்தாலும் இந்த 2 பெண்மணிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால்குடி தாய்மார்களாக இருக்கிறார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். எந்த அளவுக்குனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் சபையிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பொழுது மூதாட்டியான ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க வராங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் இடத்துல பேசி கொண்டிருக்கையில் உடனே எந்திரிச்சிட்டாங்க. அந்த மூதாட்டி பெண்மணியை பார்த்தோன்னே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு தன்னுடைய மேலங்கியை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு விரிச்சாங்க. நீங்கள் உட்காருங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையாலே வச்சாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரும் சொல்ல நாங்கள் வைக்கிறோம், இல்லை நான் செய்வேன் அப்படின்னாங்க. அப்பொழுதுதான் சொல்லப்பட்டது, அது யார் தெரியுமா, ஹலீமத்து சாதியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய். அவங்க எந்த வகை தாய், பால்குடி தாய். அவர்கள் பால் கொடுத்தவர்கள் என்ற ரீதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கண்ணியப்படுத்தினாங்க. எனவே எப்படி தாய் ஹராமாக்கப்பட்டாலோ அதே போன்றுதான் பால்குடி தாய்மார்களும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுவது வரபாயிகுமுல்லாதி ஃபீ ஹுஜூரிக்கும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹவாத்துக்கும் மினர் ரலாஆ, பால்குடியில் உங்களுடைய சகோதரிகளும், பால்குடியில் உங்களுடைய சகோதரிகள். அதாவது ஒரு பெண்ணிடத்திலே 2 நபர்கள் அமுதம் ஊட்டப்பட்டிருந்தால், பால் குடித்திருந்தால் அவர்கள் சகோதர சகோதரிகளாக ஆயிடுவாங்க. என் கூட பிறந்திருந்தாதான் சகோதரின் கிடையாது. நான் எந்த பெண்ணிடத்திலே பால் குடித்தேனோ அதே பெண்ணிடத்திலே ஒரு மகளும் ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தையும் பால் அறிந்திருந்தால் அவர்கள் ஹராமாக்கப்படுவார்கள். நம்ம வீடுகளில் நடக்கலாம். உதாரணத்திற்கு மனைவிக்கு உடல் நல சரியில்லை, ரொம்ப ஃபீவராக இருக்குது, ஜுரமாக இருக்குது, குழந்தைக்கு பால் கொடுக்கணும். இவங்க கொடுத்தா குழந்தைக்கும் ஜுரம் வந்துடுமோன்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய உறவினர்களில் யாராவது பால் கொடுக்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா நீ கொஞ்சம் நேரம் கொடு அப்படின்னு நினைச்சா கொடுக்க வச்சிருவாங்க. இப்படி கொடுக்க வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அவங்க மாமி முறை தான், திருமணம் செய்வதற்கு ஜாயிஸ் தான். எப்பொழுது இந்த குழந்தை அந்த வீட்டில் பெண்மணி இடத்திலே பால் குடித்து விட்டதோ அவர்களுடைய பிள்ளைகள் அனைவர்களும் இவருக்கு சகோதர சகோதரியா ஆயிடுவாங்க. இது தெரியாம பல பேர் திருமணமே செஞ்சு வச்சிருவாங்க. இப்போ என்னுடைய பிள்ளை அவங்களுடைய மாமி இடத்திலே திருமணம் செய்வதற்கு அந்த பெண் பிள்ளையை இவருக்கு ஜாயிஸ் தான், இருந்தாலும் அந்த பெண்ணிடத்திலே இவர்களும் பால் அருந்தியதன் காரணமாக அவர்களும் ஹராமாக்கப்பட்டு விடுவார்கள். திருமணம் விலக்கு என்பது அவர்களுக்கு நடைபெறாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், இன்னர் ரலாஅத துஹர்ரிமு மா துஹர்ரிமுல் விலாதத். பிறப்பு ரீதியாக எதையெல்லாம் ஹராம் என்று சொல்லப்படுகிறதோ அதுவே பால்குடி ரீதியிலும் ஹராமாக்கப்பட்டுவிடும். தாய் இங்கே ஹராம் என்று சொன்னால் பால்குடி தாயும் ஹராமாக்கப்பட்டவள் தான். சகோதரி ஹராம் என்று சொன்னால் பால்குடி சகோதரியும் ஹராமாக்கப்பட்டவள். எனவே பால்குடி வகையில் 2 நபர்களைத்தான் குர்ஆன் இங்கே சொல்லி காட்டுகிறது. இரத்த வகையில் 7 நபர்களை சொல்லியது.
அடுத்ததாக பால்குடி சகோதரர் தாய் என்ற நிதியில் 2 நபர்களை சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லுவது வ உம்மஹாத்து நிசாஇக்கும், உங்களுடைய மனைவிமார்களின் தாய்மார்கள். யாரு? மாமியார். மாமியார் என்பவளும் தாயினுடைய ஸ்தானத்திற்கு வரப்படுகிறார்கள். இன்றைய உலகத்தை வச்சு நம்ம பார்க்கணும், என்னென்னதோ மோசங்கள்லாம் நடக்கிறது. ஆனால் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது, உங்களுடைய மனைவிமார்களுடைய தாய்மார்களும் உங்களுக்கு தாய் தான். அந்த பணிவிடைகளை நம்ம செய்யணும். இது ஹராமா? அவங்கெல்லாம் நமக்கு அவங்களோட நம்ம பர்தா இல்லாமல் பேசுவது ஜாயிஸ். இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே அதுதான். எப்படி சகோதரி இடத்துல தாயின் இடத்துல நம்ம பர்தா இல்லாமல் இருப்போமோ அதே போன்று நம்மளுடைய மனைவியினுடைய தாய் மாமியார் என்பவர்கள் இங்கே திருமணத்திற்கு ஹராமாக்கப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்ததாக இங்கே சொல்வது திருமண வகை உறவு என்பது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. வர்ரபாயிபுகுமுல் அல்லாத்தி ஃபீ ஹுஜூரிக்கும், உங்களுடைய வளர்ப்பிலே இருக்கின்ற வளர்ப்பு பெண் பிள்ளைகள். யார் அந்த வளர்ப்பு பெண் பிள்ளைகள்? மின் நிசாயிக்கும், உங்களுடைய மனைவிமார்களுடைய பிள்ளைகள். ஒரு பெண் திருமணம் செய்தால் அவளுக்கு குழந்தைகள், பெண் குழந்தை பிறந்திருக்கு, கணவன் இறந்துட்டார். இறந்த பிறகு அந்த பெண்மணி இன்னொரு திருமணம் செய்கிறாள், அவளுக்கு குழந்தை இருக்கிறது. அப்பொழுது அந்த குழந்தை இந்த நபருக்கு அந்த பெண் குழந்தை என்பது அவளுடைய பெண் குழந்தையாகத்தான் பார்க்கப்படும். அந்த தாயும் திருமணம் செய்து கொண்டு அந்த பெண் குழந்தையும் திருமணம் செய்வது என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கு. எப்படி அதற்கு முடியும்? அன்று அரபியர்கள் அப்படியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, அடிமை ரீதியாக கேட்டிருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இடத்துல வந்து ஒருத்தர் கேட்கிறார், நான் ஒரு அடிமையை வாங்கினேன், அந்த அடிமை தன்னுடைய மகளையும் என்னோட என்ன செஞ்ச அந்த பெண்ணோட அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, 2 பேரையும் வாங்கியிருக்கிறேன், நான் 2 பேரோடும் நான் திருமண பந்தத்தில் உறவில் தாம்பத்தியத்தில் இருக்கலாமா? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ் அதை தடுத்திருக்கிறான். எந்த வகையில தடுத்திருக்கிறான்? அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கிறது உங்களுடைய மனைவிமார்கள் என்று தானே சொல்கிறான், அடிமை பெண்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லையே அப்படின்னு சொன்னதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை அந்த கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லவ் கான லீ மினல் அம்ரி ஷையுன், எனக்கு மட்டும் ஆட்சி அதிகாரம் இருந்தால் சும்ம வஜத்து அஹதன் ஃபஅல ஸாலிக, இப்படி யாரேனும் அந்த அடிமை பெண்ணோடும் அவனுடைய மகளோடும் சேர்ந்து தாம்பத்தியம் கொள்வான் என்று இருந்திருந்தால் லஜஅல்துஹு நகாலன், அவனுக்கு நான் இஸ்லாமிய ஷரியத்தின்படி பெரிய தண்டனையை நான் கொடுப்பேன். தாயையும் மகளையும் சேர்த்து யார் தாம்பத்தியம் கொள்கிறாரோ அவருக்கு நான் பெரிய தண்டனை கொடுப்பேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இந்த பால்குடி சகோதரிகள் வரலாறுல எவ்வளவு சிறந்த மக்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. உக்பத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாமை தழுவுறாங்க. இஸ்லாமை தழுவி ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறாங்க. அவங்க பேர் உம்மு யஹ்யா. மதீனாவில் அவங்க இருக்கிறாங்க. திருமணம் செஞ்சு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அப்பொழுது அந்த தம்பதியர்கள் அந்த ஜோடி ஒரு மார்க்கெட்டில் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது இம்ராத்தும் சவுதா, ஒரு அடிமை கருத்து நிறத்த நீக்ரோ பெண்மணி அவங்கள கடந்து போகிறாங்க. கடந்து போகும்பொழுது நீ உக்குபா தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆம், நான் உக்குபா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருந்த அந்த பெண்மணியை பார்த்து, நீ யாருடைய மகள் அப்படின்னு சொன்ன, இன்னாருடைய மகள் நான் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் இருவர்களும் பால்குடி சகோதரிகளேட்டு. கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறாங்க, தெரியல. அந்த பெண்மணி சொல்றாங்க, நீங்களும் இவரும் என்னிடத்திலே பால் கொடுத்திருக்கிறீங்க, உக்குபா நீயும் குடித்திருக்கிறாய், அதே போன்று இந்த உம்மு யஹ்யா என்ற பெண்ணும் என்னிடத்துல என்ன குடிச்சிருக்கிறாங்க, எப்படி நீங்கள் இஸ்லாமிய ஷரியத்தின் பிரகாரம் திருமண ஜோடிகளாக ஆக முடியும்? ஆக முடியாது. உடனே அந்த சஹாபி உக்குபா ரலியல்லாஹு எப்படி இருந்திருக்கிறாங்க, அவ்வளவு சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தவங்க தன்னுடைய வாகனத்தை தயார் செஞ்சாங்க, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு பயணம் வந்தாங்க. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த மஸலாவை கேட்கணும், இந்த ஷரியத் சட்டத்தை கேட்க வேண்டும் என்று அந்த பயணத்தை மேற்கொண்டு வந்தார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. என்ன சொல்றது, எவ்வளவு சிறந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க, தெரியாம இப்படி ஒரு திருமணம் நடந்துருச்சு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்புறாங்க. அவங்க முன்னாடி வந்தாங்க, யார ரசூலல்லாஹ், என்ன சட்டமோ சொல்லுங்கள், ஷரியத்தின் பிரகாரம் நான் நடப்பேன்.
சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வகத் காலத் இன்னஹா அர்தஅத்துக்கும், அதுதான் அந்த பெண்மணி சொல்லிவிட்டார்களே, நீங்கள் இருவர்களும் அவர்களிடத்திலே பால் குடித்தீர்கள் என்று குர்ஆனே அதை பற்றி சொல்லிவிட்டதே அப்படின்னு சொன்னாங்க. புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் இருக்கிறது. கைஃப, எப்படி நடக்கும் அது? அவ்வளவுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. எப்படின்னு கேட்டாங்க. அந்த சஹாபி போனார்கள், உனக்கும் எனக்கும் திருமண பந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க. இப்படியெல்லாம் பால் குடி அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க தெரியல. ஆனால் ஷரியத்திற்காக வேண்டி தன்னுடைய எல்லா விஷயங்களையும் சஹாபா பெருமக்கள் என்ன செஞ்சாங்க? விட்டு கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ல ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்காங்களே, அவங்களுடைய மகள், எனக்கு தெரிந்து இந்த மக்காவிலே ஆக சிறந்த அழகிய பெண்மணி, நல்ல பண்பு அவர்கள். எனவே ஹம்சாவுடைய ரலியல்லாஹு தஆலா அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க, அவங்களுடைய மகளை நீங்க திருமணம் செஞ்சுக்கலாமே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்றாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹா லா தஹில்லு லி இன்னஹா இப்னத்து அஹி மினர் அல்லாஹ். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் எனக்கு சிச்சா முறைதான், நான் மகளை திருமணம் செய்யலாம். ஆனால் நான் எந்த பெண்ணிடத்திலே பால் குடித்தேனோ அதே பெண்மணியிடத்தில் தான் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? பால் குடிச்சாங்க. எனவே நாங்கள் இருவர்களும் சகோதரர்களாக, என்ன சகோதரர்களாக? பால் குடி சகோதரர்களாக நினைச்சிட்டு ஆயிட்டோம். வரலாறு படித்தா நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிச்சாக்கல்ல அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அபூ தாலிப் இவங்களாம் இருக்கும் பொழுது யாரோ இருக்கிறாங்க, ஹம்சா ரதி சிச்சா முறை இருக்கிறாங்க. ஆனால் ஹம்சா ரதி சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது யார் இடத்துல பால் குடித்தார்களோ அதே பெண்மணியத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்ததினால் எவ்வளவு பெரிய அழகியாக இருந்தாலும் எவ்வளவு ஒழுக்கமாக இருந்தாலும் சரி, எனக்கும் அவர்களுக்கும் சகோதர தொடர்பு என்பது இருக்கிறது. எனவே அவர்களுடைய பெண் பிள்ளையை நாம் திருமணம் செய்ய ஆகாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்க்க அஃப்லஹ் என்ற ஒரு மனிதர் வருகிறார்கள். வந்தவங்க அனுமதி கேட்குறாங்க, ஆயிஷாவை நான் உள்ள வரலாமா? குரல் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ பர்தாவுடைய ஆயத்து இறக்கப்பட்டிருச்சு. ஒரு அஜ்னபியாக இருந்தால் என்னுடைய வீட்டிற்குள் வரக்கூடாது. என்னுடைய இரத்த பந்தமாக இருந்தால், ஒரு தந்தையினுடைய முறையோ அல்லது சகோதரி இப்படி முறை இருந்தால் வரலாம். அவர் சகோதரருடைய முறை என்று தெரியும் ஆயிஷா ரலியல்லாஹு. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரட்டும், அவர்களிடத்திலே நான் அனுமதி பெற்று உங்களுக்கு அனுமதி கொடுப்பேன். யோசிச்சு பாருங்க நம்மளுடைய குடும்பங்கள் எப்படி இருக்கு. இது வெறும் திருமணத்திற்கு மட்டுமல்ல, ஒருவர் மற்றவரிடத்தில் பேசுவதற்கு கூட நாம் இங்கே யோசிக்கணும். குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம். அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து நூர்ல சொல்லக்கூடிய வார்த்தை, முக்மின்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும். அப்போ அஜ்னபியான ஒரு பெண்ணை பார்ப்பது ஹராம். இங்கே அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். இங்கே சொல்லக்கூடிய இந்த 14 நபர்களை நாம் பார்ப்பது கூடும். ஏன்? அவங்க மஹரமானவர்கள், நம்மளுடைய இரத்த பந்தம், நம்மளுடைய திருமண பந்தம், நமக்கு பால்குடி சகோதர சகோதரிகள் என்று சொன்னால் அவர்களை பார்ப்பது நம்மளுக்கு ஜாயிஸே தவிர மற்ற பெண்களை பார்ப்பது நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இது சம்பந்தமாக ஒரு சஹாபி ஃபைரூஸ் தைலமி என்பவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து புதியதாக இஸ்லாமை ஏற்றிருக்கிறாங்க. அப்பொழுது அவங்க பைனல் உஹ்தையைன் 2 சகோதரிகளை திருமணம் செஞ்சு வச்சிருந்தாங்க. அப்பொழுது இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். வரபாயுக்குமுல்லாத்தி ஃபீ ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்குமுல்லாத்தி தகல்தும் பிஹின்ன. அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய வளர்ப்பில் ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது. யார்? உங்களுடைய மனைவியுடைய பெண் பிள்ளைகள். உங்களுடைய பிள்ளை இல்லை, உங்களுடைய மனைவியுடைய, நீங்கள் திருமணம் செய்திருக்கின்ற 2வது மனைவியுடைய பெண் பிள்ளைகள், அவர்களை நீங்கள் திருமணம் செய்வது ஆகாது என்று சொல்லிவிட்டு ஏன் ஆகாது என்பதை அல்லாஹ் இங்கே விளக்குகிறான். அல்லாத்தி தகல்தும் பிஹின்ன, அவர்களோடு நீங்கள் தாம்பத்தியம் நடத்திவிட்டால், யாரோட? திருமணம் செய்த அந்த மனைவியோட நீங்கள் தாம்பத்தியம் கொண்டு விட்டால் அந்த பெண் பிள்ளை உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுவிடும். ஃபைன்லம் தகூனு தகல்தும் பிஹின்ன, ஒருவேளை திருமணம் என்ற அக்கது ஒப்பந்தம் நடந்தது, ஆனால் நீங்கள் அவர்களோடு தாம்பத்தியம் கொள்ளவில்லை என்று சொன்னால் ஃபலா ஜுனாஹ அலைக்கும்
உங்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை, அவங்களை விலக்கிட்டு இந்த பெண் பிள்ளையை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். இத சஹாபாக்கள்ல 2 கருத்துக்கள் இருக்கிறது. இங்க சொல்லப்பட்டது, ஒன்று உங்களுடைய மனைவியின் தாய்மார்கள், மாமியார் என்று ஒன்று வருகிறது, அடுத்தது உங்களுடைய மனைவியுடைய புதல்விகள் என்று வருகிறது. அந்த இருவர்களையும் ஜாயிஸா அப்படின்னு கேட்டா இல்லை, அந்த இரண்டாவதாக சொல்லப்பட்ட அந்த மனைவியுடைய மகளை மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்கிறான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய தஃசீரிலே சொல்கிறார்கள். இதா தல்லக الرجل المرأة قبل ان يدخل بها او ماتت لم تحل له امها. ஒரு பெண்மணி அவள் மரணித்து விடுகிறாள் அல்லது அவர் தலாக்கிடப்படுகிறார் என்று சொன்னால் அவர்களுடைய தாய் என்பது இவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி அவங்கள திருமணம் செய்ய முடியும்? மகளாகத்தான் இவர்கள் கருதப்படுகிறார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. இது மட்டுமல்லாமல் இங்க சொல்லப்படுகின்ற 14 நபர்கள் அல்லாம கிதாபுகள்ல இதில் சொல்லப்பட்டது மூல நபர்கள், இவர்களிருந்து கிளை நபர்கள் என்று 13 நபர்களை பட்டியலிட்டு ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாமா ஹஸ்ரத் இருக்கு அப்படின்னு பார்த்தா, பாட்டி, பேத்தி, சகோதரன் பேத்தி, சகோதரியின் பேத்தி, தந்தையின் அத்தை, தாயின் அத்தை, தாயின் சித்தி, தாயின் தந்தையின் சித்தி, மனைவியின் பாட்டி, முதல் மனைவியின் பேத்தி, பேரனின் மனைவி, மனைவி, அத்தை ஒன்று சேர்ந்து திருமணம் செய்யக்கூடாது. லா யுஜ்மா பைனல் மர்அத்தி வ அம்மத்திஹா வலா பைனல் மர்அத்தி வ ஹாலத்திஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். இதெல்லாம் இஸ்லாமிய ஷரியத்தில் எவ்வளவு நபர்கள் திருமணம் செய்வது ஆகாது என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருப்பதை போன்று கிதாபுகளிலும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ ஹலாயிலு அப்னாயிக்கும் அல்லதீன மின் அஸ்லாபிக்கும், உங்களுடைய முதுகு தண்டிலிருந்து உங்களுக்கு பிறந்த அந்த ஆண் மக்களுடைய மனைவிமார்களை நீங்கள் திருமணம் செய்வதும் கூடாது. அதாவது மருமகள்களை, ஒருவேளை அவங்கள தலாக் விடப்பட்டு பெற்றுச்சு, இல்லை ஒரு மகன் இறந்துட்டாரு, அந்த பெண்களை திருமணம் செய்வது அதுவும் ஹராமாக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஅன் தஜ்மஉ பைனல் உக்தையைன், இரு சகோதரிகளை, அக்காலையும் தங்கையும் திருமணம் ஒன்று சேர்ந்து செய்வது ஹராமாக்கப்பட்டிருக்கு. நானே பார்த்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு சகோதரியை அக்காவை திருமணம் செய்வாங்க, அடுத்து ஏதோ ஒரு பிரச்சனை என்பது ஏற்படும் பொழுது, குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது குழந்தையாரும் சேர்த்து என்ன செய்வார், திருமணம் செய்து குடும்பம் நடத்துவார். முஸ்லிமாக இருந்தே நடத்துவார். ஹராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவங்களுடைய மனைவி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியான உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க யார், அபு சுஃபியான் அவர்களுடைய மகள். அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது என்னன்னா, நீங்க எனக்கு கணவராக வந்தது, நீங்க எனக்கு கணவராக வந்தது எனக்கு பெரும் பாக்கியம். அதே பாக்கியத்தை என்னுடைய சகோதரியான ஹம்னா என்பவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது எனக்கு தடுக்க செய்யப்பட்டிருக்கிறது, இரு சகோதரிகளையும் திருமணம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை சொல்லி காமிச்சார்கள். வான் தஜ்மஉ பைனல் உக்தையைன், இரு சகோதரிகளை, அக்காலையும் தங்கையும் திருமணம் செய்வது ஹராமாக, ஒன்று சேர்ந்து ஒரே காலத்தில் திருமணம் செய்வது ஹராமாக்கப்பட்டிருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காமிச்சார். அப்பொழுது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், அப்படி என்று சொன்னால் அபூ சலமாவுடைய மகளை மட்டும் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறீர்களாமே, நீங்க அபூ சலமாவுடைய மகளை திருமணம் செய்யணும்னு யோசிக்கிறீங்களே, யார் அபூ சலமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு மனைவியான உம்மு சலமா, அவங்களுடைய மக. அப்போ உங்களுடைய மனைவியுடைய மகளை, அதாவது உங்களுடைய மகளை, உங்களுடைய வளர்ப்பில் இருக்கின்ற அந்த பெண் பிள்ளை நீங்கள் எப்படி திருமணம் செய்ய முடியும்? அவங்கள மட்டும் நீங்கள் திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எப்பொழுது அவர்களுக்கு திருமணம் செய்ய முன் வந்தேன்? நான் சொல்லவில்லையே. காரணம் என்ன தெரியுமா? அவர் என்னுடைய வளர்ப்பில் இருக்கின்ற மகள் என்பதற்காக மட்டுமல்ல, அந்த அபூ சலமா இருக்கிறார்களே, அவர்களும் நானும் சுவைபத்துல் அஸ்லமியா என்ற அபூ லஹபுடைய அடிமை பெண்ணிடத்தில் பால் குடித்திருக்கிறோம். எனவே நானும் அபூ சலமாவும் சகோதரர்கள், சகோதரருடைய மகளை நான் எப்படி திருமணம் செய்ய முடியும்? ஒருபோதும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொன்னார்களாம். அபூ லஹப்
யார் இஸ்லாமுக்கு ரொம்ப கொடுமையாக இருந்தவர். குர்ஆனில் அவருக்காக வேண்டிய ஒரு சூறாவே இருக்கு, தப்பத் யதா அபீ லஹபின் வத்தப். இஸ்லாமை எதிர்த்தவர்கள் ரொம்ப மிக முக்கியமாக கொடூரமாக நடந்து கொண்டவர் தான் அபூ லஹப். யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா தான் அவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா. அப்படி இருக்க அவர் அவ்வளவு என்ன செஞ்சாங்க, எதிர்த்தாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே ஒரு இரத்த பந்தத்தால், ஒரு உறவு என்பதினால் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். தன்னுடைய சகோதரருக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படி என்று சந்தோஷப்பட்டு தன்னுடைய அடிமையாக இருந்த இந்த சுவைபத்துல் அஸ்லமியா என்பவர்களை விடுதலை செஞ்சிட்டார். நீ இதுக்கப்புறம் நீ விடுதலை அப்படின்னு செஞ்சிட்டார். இதனுடைய பாக்கியம் அவருக்கு எங்க தெரிஞ்சது தெரியுமா? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய சகோதரன் அபூ லஹபை ஒரு சமயம் நான் கனவில் கண்டேன். அவரை கனவில் கண்டேன். அந்த கனவிலே அவர் ரொம்ப கஷ்டமானவர்களாக, ரொம்ப அதாபு செய்யப்படக்கூடியவராக நான் பார்த்தேன். ஆனாலும் அவருடைய ஒரு கட்டை விரலிலிருந்து அல்லது சுட்டுக்காட்டு விரலிலிருந்து ஒரு நீர் ஓடை, ஒரு தண்ணீர் வருவதை நான் பார்த்தேன். அவருடைய இந்த விரல்ல தண்ணீர் வருவதை நான், ஹதீஸ்ல இருக்கு, தண்ணீர் வருவதை நான் பார்த்தேன். அப்பொழுது அவரிடத்துல அந்த கனவிலே நான் கேட்டேன், என்னுடைய சகோதரரே, இது இவ்வளவு அதாவுக்கு மத்தியிலும் உங்களுடைய கையிலிருந்து ஏதோ ஒரு நீரோடை வருவதை போன்றிருக்கிறது, என்ன அது என்று கேட்டதற்கு அப்பொழுது சொன்னார்களாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரத்திலே என்னுடைய அடிமை பெண்ணாக இருந்த சுவைபத்துல் அஸ்லமியாவை நீ இதற்கு பிறகு அடிமை இல்லை, உரிமை பெற்றவள், நீ இதற்கு பிறகு விடுதலை பெற்றவள் என்று நான் இந்த விரலை கொண்டு அவளுக்கு நான் அசைத்து காமித்தேன். எனவே அந்த பரக்கத்தின் காரணமாக நபி பிறந்தார்கள் என்று சந்தோஷப்பட்டு ஒருவரை நீ அடிமை தரத்திலிருந்து விடுதலை செய்தாயே, அதற்காக உனக்கு அந்த நீர் ஓடை வருகிறது என்று அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தான் என்று அபூ லஹப் சொன்னதாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இந்த திருமண பந்தத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ அன் தஜ்மஉ பைனல் உக்தையைன், இரு சகோதரர்கள் ஒரு காலத்தில் நீங்கள் ஒன்று சேர்த்து திருமணம் செய்வது ஆகாது, இல்லா மா கது சலஃப, ஒருவேளை இதற்கு முன்னால் அப்படிப்பட்ட திருமணங்கள் நடந்திருந்தால் அது மன்னிக்க கூடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கிறான் என்று அந்த சூரத்து நிசாவுடைய 23வது வசனம் நிறைவு பெறுகிறது. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் திருமண சட்டங்களை, திருமண பந்தங்களை பற்றி விளங்கி செயல்படுவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம் அனைவருக்கும் குர்ஆனுடைய விளக்கங்களை பெற்று தீனுடைய ஷரியத்துடைய எல்லா சட்டங்களையும் பின்பற்றி நடக்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். ரப்பனா லா துஸீக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. رب اشرح لي صدري ويسر لي أمري ربي زدني علما ربي ارحمهما كما ربياني صغيرا. اللهم افتح لنا أبواب البركة وأبواب العافية وأبواب الصحة يا أرحم الراحمين. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا وشفاء من كل داء. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله